தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் பின்னால் இளைஞர்கள் ஏன் செல்கிறார்கள் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சீமான் பின்னால் நடுநிலையாளர்கள் ஏன் செல்கிறார்கள்? இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, சீமான் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் உடைத்து விட்டு புதிதாக அரசியல் வரவில்லை. இப்ப திராவிடர் கழகத்திலிருந்து உடைச்சி திமுக உருவாச்சு, திமுக இருந்து உடைச்சி அதிமுக உருவாச்சு, திமுக இருந்து உடைச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிஞ்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாச்சு. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியிலிருந்தும் உடைச்சி பிரிஞ்சு உருவாகல. நாம் தமிழர் கட்சி எண்ணற்ற விடுதலை புலிகளுடைய மரணத்தின் மேல் உருவான கட்சி, எண்ணற்ற தியாகிகளுடைய மரணத்தின் மேல் உருவான கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நடுநிலையாளர்கள் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி செல்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி 50% விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்குகிறது. இந்தியாவில் எந்த கட்சியும் வேட்பாளர்கள் 50% வேட்பாளர்கள் பெண்களா எந்த கட்சியும் அறிவிக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி 50% வேட்பாளர்கள் பெண்களை நிறுத்துகிறது. மொத்தமுள்ள 234 வேட்பாளர்கள்ல 150 வேட்பாளர்கள் இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அனைத்தவரும் நன்கு படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக திருநங்கைக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த சாதனையை வேற எந்த கட்சியும் செய்ததாக வரலாறு கிடையாது. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி மனித உயிர்களுக்காக குரல் கொடுக்கிறது. அனைத்து உயிர்களுக்கும், அதாவது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, காக்கா, குருவி, நாய், குரங்கு, அனைத்து உயிர்களுக்கும் குரல் கொடுக்குது. அடுத்தது மனித இயற்கைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது. இன்னைக்கு மரங்களை வெட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாசறை தமிழ்நாடு முழுக்க மரக்கன்றுகளை நட்டு இயற்கையை பேணுகிறது. பனைமரம் வெட்டி பாழாக்குறாங்க. இன்னைக்கு பனைமர விதை விதைச்சு இன்னைக்கு பனைமரத்தை வளர்க்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க. மரங்களுக்காக வேண்டி ஒரு மாநாடு சீமான் நடத்தினாப்புல. அடுத்தது அனைத்து உயிர்கள், ஆடு மாடு, அதுகளுக்குரிய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி ஆடு மாடுகளை வச்சு ஒரு மாநாடு நடத்தினாப்புல. இப்ப தண்ணீருக்காக வேண்டி ஒரு மாநாடு நடத்தினாரு. மீனவர்களுக்காக வேண்டி ஒரு மாநாடு நடுக்கடல்ல சீமான் நடத்த போறாரு. இன்னொன்று தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக சீமான் போராடிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்னைக்கு தமிழர்களுக்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல. செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இளைஞர்களுக்காக பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில ஒரு முறைகேடு நடந்துச்சு. அந்த முறைகேட்டுக்கு எதிராக திருச்சியில ஒரு போராட்டம் நடத்தினார். அடுத்தது பாத்தீங்கன்னா, தொழிலாளர்களுக்காக வேண்டி ஒரு போராட்டம். அரசு பணியில தேர்வு செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துனாங்க. சீமான் குரல் கொடுத்தாப்புல. அவர் போய் அடுத்த நாளே அந்த தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணிட்டாங்க. அடுத்தது அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தி அவர் போராடிட்டு இருக்காப்புல. விவசாயத்துக்காண்டி குரல் கொடுத்துருக்காப்புல. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு விவசாய நிலங்களை பிடிக்கிறாங்க, அதுக்காண்டி சீமான் குரல் கொடுத்துட்டு இருக்காப்புல. 8 வழிச்சாலை தமிழகத்துல வராதுன்னு சொன்னாரு, அதே மாதிரி வரல. சீமான் அதை எதிர்த்து போராடினால்தான். கடல்ல சிலை வைக்கிறேன்னாங்க, பேனா சிலை. சீமான் நடத்தின போராட்டத்தினால்தான் தமிழக அரசு அதை பின்வாங்கிட்டு போச்சு. இன்னைக்கு இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, இளம் பெண்களுக்காக, நடுநிலையாளர்களுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காப்புல. நெசவாளர்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தினாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களுக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடத்தினாப்புல. தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடத்தினாப்புல. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காப்புல. இன்னைக்கு புதுக்கோட்டையில இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வீடுகளை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி தமிழக அரசு அகற்றுது. அதுக்கு எதிராக சீமான் குரல் கொடுத்துட்டு இருக்காப்புல. ஆக தினந்தோறும் ஒரு போராட்டம், ஒரு அறிக்கை அப்படின்னு தமிழக மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காப்புல. இதுதான் நடுநிலையாளர்கள் கவர்வதற்கு காரணம். நடுநிலையாளர்கள் சீமான் பின்னால் செல்வதற்கு இதுதான் காரணம். தேர்தல் இருக்கு. தேர்தல் பிறகு நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கான அரசியல் நடத்தல, நாட்டுக்கான அரசியல் தான் நடத்திட்டு இருக்கு. வாக்குகளை மையமாக வைத்து, வாக்குகளை குறியாக வைத்து அரசியல் நடத்தல. நாட்டு மக்களுக்காக அரசியல் நடத்திட்டு இருக்க கட்சி நாம் தமிழர் கட்சி. இது அனைவருக்கும் புரியும். அடுத்தது சாதி மதத்தை தாண்டி சீமான் குரல் கொடுத்துட்டு இருக்காப்புல. இப்ப கூட சொன்னாப்புல, நான் கிறிஸ்தவர் என்று எனக்கு வாக்களிக்காதீர்கள், கிறிஸ்தவர்கள் என்று மனநிலையில் எனக்கு வாக்களிக்காங்கன்னா
கிறிஸ்தவர்கள் சொன்னீங்கன்னா நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க. தமிழர்கள் என்ற மனநிலை உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு எனக்கு ஓட்டு போடுங்க. வெற்றி கோட்டை நான் மெதுவாக வந்து தொட்டுக்கொள்கிறேன் அண்ணன் சொன்னாப்புல. ஆக செந்தமிழன் சீமான் ஓட்டுக்கான அரசியல் பண்ணாத நாட்டுக்கான அரசியல் பண்றாரு. இது அனைவருக்கும் தெரியும். ஆக இன்னைக்கு சீமான் பின்னால் நடுநிலையாளர்கள் அணிவகுத்து வருவதற்கு காரணம் இதுதான். இன்னும் பல போராட்டங்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழக மக்களுக்காக இருக்கிறாப்புல. இன்னைக்கு சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி 8.1% இருக்குது. வருகிற சட்டசபை தேர்தலில் 15% அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும்.